வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு துவங்கி இருக்கிறது. எல்லோருடைய வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். நாம இன்னைக்கு இந்த பாடம் 33 சயின்டீஸ் அதில் உள்ள பயிற்சிகளுக்கான விடைகளை பார்க்க போறோம். ஏற்கனவே நீங்க முயற்சி பண்ணி எழுதியிருப்பீங்க. நம்ம பயிற்சி எழுதும் போது கூட உங்களுக்கு சொன்னோம், இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிங்க, இந்தந்த இதில் இது இம்பார்ட்டன் எல்லாம் சொன்னோம். இப்போ அதை நீங்கள் எழுதியிருக்கதை எடுத்து வச்சு நம்ம சரியா எழுதியிருக்கோமா அதை கொஞ்சம் நீங்க பாருங்க. நீங்கள் எதை கொண்டு சிவப்பு மையால் எழுதுகிறீர்கள்? நீங்கள் தும் எதை கொண்டு, எதன் மூலம், எதை வைத்து, ஏதாவது ஒண்ணு. கிஸ்ஸே, கிஸ்ஸு சே சேர்த்து தான் எழுதணும். கிஸ்ஸேங்கிறது சேர்த்து, சே தனியா பிரிக்க வேண்டாம். கிஸ்ஸே எதை கொண்டு, எதன் மூலம், எதை வைத்து, எதனால், அப்படின்னாலும் அர்த்தம் கொண்டு. சிவப்பு மையால், லால், லால்னா சிவப்பு. டெல்லி செங்கோட்டைக்கு லால் கிலா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. லால் கிலான்னா சிவப்பு கோட்டை. அதுதான் நம்ம தமிழ் ஆக்கத்துல செங்கோட்டைன்னு சொல்றோம். நம்ம விக்ரம் சிங்கபுரம் பக்கத்துல தென்காசிக்கு அடுத்ததுக்கு இங்கேயும் ஒரு செங்கோட்டை இருக்கு. நம்ம சொல்றது தலைநகர் டெல்லியில சுதந்திர தினம், குடியரசு தினம்னா கொடியேற்றக்கூடிய அந்த செங்கோட்டை லால் கிலா. லால் சிவப்பு, அதுல உள்ள சிவப்பு மையால் ஒரு ஆளு. அப்போ சே எழுதுகிறீர்கள், எழுதுகிறீர்கள். லிக்தே ஏன்னா நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். தாத்தேத்தியில தே போடணும். லிக்தே. நீங்கள் தும் வந்தா கடைசியில் என்ன வரும்? ஓ. அப்போ तुम किससे लाल स्याही से लिखते हो? நீங்கள் எதை கொண்டு சிவப்பு மையால் எழுதுகிறீர்கள்? அதுக்கு என்னது? தும் கிஸ்ஸே லால் ஸ்யாயி சே. லால் தனி வேடு, ஸ்யாயி தனி வேடு, சே தனி வேடு. லால் ஸ்யாயி சே லிக்தே ஹோ, லிக்தே ஹோ. ரைட். அடுத்த இரண்டாவது வாக்கியம் பார்க்கலாம். நான் திருநெல்வேலியிலிருந்து வருகிறேன். நான் திருநெல்வேலி ஊர் பேரு, திருநெல்வேலி மாவட்டம், நம்முடைய மாவட்டம் திருநெல்வேலி. இருந்து சே, திருநெல்வேலி சே. வருகிறேன், நான் வந்தா ஹிரேன். ஹிரேனுக்கு என்னது? வருதுக்கு என்னது? ஆ. பிரசன்ட்ஸுக்கு என்ன சேர்க்கணும்? தா. மே திருநெல்வேலி சே ஆத்தாவும். பெண்பாலா இருந்தா ஆத்தியும். அவ்வளவுதான். நான் திருநெல்வேலியிலிருந்து வருகிறேன். மே திருநெல்வேலி சே ஆத்தாவும், மே திருநெல்வேலி சே ஆத்தியும். பெண்பால்னா ஆத்தியும். இவ்வளவுதான். மே வந்தா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தியும். மூணாவது வாக்கியம் பார்க்கலாம். பள்ளியில் மாணவருக்கு பாடம் பயிற்றுவிக்கப்படுகிறது. நம்ம இந்த பாடத்துல படுகிறது பார்த்தோம்ல, அது வந்துருக்கு பாரு. பள்ளியில், ஸ்கூல் மே, வித்யாலய மே, பாடசாலா மே. வித்யாலயம் தமிழ் நம்ம சொல்றோம் வித்யாலயம். நிறைய தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. வித்யாலயம், வித்யாலயம், வித்யாலை அல்லது ஸ்கூலுன்னு வடநாட்டுக்காரங்க அந்த இசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. ஸ்கூல் அப்படிம்பாங்க. ஸ்கூல் மே கூட எழுதலாம். பாடசாலா, பாடசாலை. நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர், நிறைய பள்ளிக்கூடத்துக்கு ஆரம்ப பாடசாலை அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்காங்க. அப்போ பாட்ஷாலா, பாட்ஷாலா, பாடம் நம்ம படிச்சோம்ல அந்த பாட் கூட ஷா மந்திர உச்சிப்பு ஷா, பாட்ஷாலா, அதுவும் பள்ளிக்கூடம் தான். அப்போ பாட்ஷாலாமே அல்லது ஸ்கூல்மே அல்லது வித்யாலயமே ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். மாணவருக்கு, மாணவர், வித்யார்த்தி, வித்யார்த்தி. இப்போ அகில இந்திய மாணவர் அமைப்பு, அகில் பாரதி வித்யார்த்தி பரிஷத் அப்படிம்பாங்க. வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பு. அப்போ வித்யார்த்தி இக்கு, அப்போ வித்யார்த்தி கோ. पाठशाला में
அல்லது வித்யாலயமே வித்யார்த்தி ஒரே ஒரு மாணவரா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்களா? அப்போ வித்யார்த்தியோ கோ சொல்லலாம். மாணவருக்கு, மாணவர்கள், அந்த ப்ளூரலா சொல்றேன். ஒரே ஒரு மாணவரா பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வித்யார்த்தியோங், ஏன்னா பின்னால கோங்கிற வேற்றுமை உருவு வருதா? அப்போ வித்யார்த்தியோங் கோ பாட், பாடம், பாடு. நம்ம ஒவ்வொரு பாடத்தையும் எழுதி போட்டு அந்த பாடுதான் பாடம். பயிற்றுவிக்கப்படுகிறது, கற்பிக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்போ சிக்காயா ஜாத்தாக இந்த பாடத்துல தான் படிச்சோம். கற்பிக்கப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சிக்காயா ஜாத்தாக படுகிறது வந்ததுனால சிக்காயா ஜாத்தாக. இப்ப இந்த ஒரு இடத்துல பயிற்றுவிக்கப்பட்டதுன்னு போட்டா என்ன சொல்லணும்? சிக்காயா கயா, அவ்வளவுதான். இதையே நம்ம கயா, ஜாவோட பாசல்ஸ் கயான்னு சொன்னோம். அப்போ சிக்காயா கயா, கயா பாசல்ஸ் வரும்போது ஹே அதுக்கெல்லாம் வராது. அப்போ இந்த சென்டென்ஸுக்கு வித்யாலயமே வித்யார்த்தியோं को பாட சிக்காயா ஜாத்தா ஹே, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த வாக்கியம் போலாம். சுரேஷின் வீட்டிலிருந்து பள்ளி ரொம்ப தூரம். சுரேஷ் கா கர் சே, இன்னு இன்னு சுரேஷின் வீடு வந்து ஆண்பால், கர் கர் அப்படி கர். அதனால சுரேஷ் கா கர் சே வீட்டிலிருந்து, சுரேஷ் கா கர் சே. அப்போ சுரேஷ் கே கர் சே தான் வரும். ஏன்னா பின்னால இந்த சுரேஷ் கே கர் சேங்கிற அந்த பேச்சு வழக்குக்கு அது வரணும். சுரேஷ் கே கர் சே, சுரேஷ் கா கர் சேன்னு போட்டா பெரிய குற்றமான ஒரு கிராமர்ல அவன் அவள்ங்கிறது அவர்கள்ங்கிறது அந்த மாதிரி வித்தியாசம் தான். நீங்க சுரேஷுக்கே கரிசே ஸ்கூல் பாட்சாலா வித்யாலய் ரொம்ப தூரம், बहुत दूर है, बहुत दूर, बहुत बहुत दूर है. அப்போ சுரேஷ் के घर से विद्यालय बहुत दूर है. दूर ஏய் ஹைன்னு சொல்லக்கூடாது, தூரே அதான் எழுதுவான சொல்லும்போது வச்சோம். அப்புறம் பாருங்க, நாம் கண்களால் தான் பார்க்கிறோம். ஹம் நாம் கண்களால், ஆள் ஆங்கோ சே, கண்கள் பிளஸ் ஒரு ஆள். அப்போ பின்னால சே வேற்றுமை உருவ கண்கள் ஆங்கோ ஓங்கு மாத்திரையா மாத்தணும். ஆங்கோ சே, ஆங்கோ தனியா எழுதணும், சே தனியா எழுதணும். ஹம் கண்களால், ஆங்கோ சே தான் ஏக்கு என்ன சார் பண்ணணும்னா அப்போ கண்களாலேயே, கண்களால தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹீ படும். அப்ப இந்த இடத்துல ஆங்கோ சே ஹீ இது தேக்தே ஹே, கண்களால் தான் பார்க்கிறோம், கண்களாலேயே பார்க்கிறோம். இட்லி தான் வேணுமா, இட்லி ஹீ சாயே. பேனா தான் வேணுமா, கலம் ஹீ சாயே. சாயே சாயே சாயேன்னா வேணுமா, வேண்டுமா, வேண்டும். சாயேன்னா வேண்டும் தான். நம்ம அப்படி கொஸ்டின் என்ன செய்யணும், ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கேட்டால் அது கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே. அப்போ हम आंखों से ही देखते हैं, देखते हैं, देखते हैं. அடுத்தது பாருங்க, மரத்தை வெட்டினால் வறட்சி ஏற்படுகிறது. வறட்சியும் ஏற்படுகிறது இங்க தான் பார்த்தோம். இந்த ஏற்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. வறட்சி நம்ம படிச்சிட்டோம், சூக்கா. பேடுக்கோ மரம் பிளஸ் ஐ, பேடுக்கோ மரத்தை, பேடுக்கோ வெட்டினால், காட்னே சே வெட்டினால், படித்தால் படுனே சே, எழுதினால் லிக்னே சே. அப்போ இந்த வெட்டினால், படித்தால், எழுதினால், சொன்னால், வந்தால், போனால் அப்படிலாம் என்ன சொன்னா அந்த வெர்பு கூட ஒரு நே சேர்க்கணும். அப்போ படுனே சே படிப்பதால் அல்லது படித்தால், லிக்னே சே எழுதுவதால், எழுதுவதால், அந்த மாதிரி சொல்லிடலாம். அப்போ வெறுமனையா காட் சே அப்படின்னு வராது. காட்னே சே, லிக்னே சே, போல்னே சே, சோனே சே, கானே சே, ஆனே சே, வந்தா வருவதால், சாப்பிட்டால் சாப்பிடுவதால் அப்படிங்கிறதுக்கு அந்த வெர்பு கூட நேச்சர். அப்போ மரத்தை பேடுக்கோ காட்னே சே சுகா ஹோத்தா ஹேன்னு சொல்லலாம். ஏற்படுகிறதுக்கு படு ஜாத்தா ஹே அது கூட சொல்லலாம். அப்போ அந்த படு ஜாத்தா ஹேங்கிற ஒரு இது இந்த இடத்துல படிக்க போறோம். படு ஜாத்தா ஹே.
இந்த இடத்துல இந்த ஏற்படுகிறது, ஆகி விடுகிறது, உருவாகி விடுகிறது, உண்டாகி விடுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த படு ஜாத்தாக போடலாம் அல்லது ஹோ ஜாத்தாகன்னு கூட போடலாம். சுகா ஹோ ஜாத்தா ஹை அதையும் போடலாம். அப்போ இந்த ஏற்படுகிறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல படிச்சிருக்கோம். ஏற்படுகிறதுக்கு என்ன செய்யணும்? படு ஜாத்தாக. படுகிறதுனா ஜாத்தாக வரும். இந்த இடத்துல ஏற்படுகிறதுங்கிறதுக்கு நீங்க படு ஜாத்தாக இல்லை சுகா படு ஜாத்தாக, சுகா ஹோ ஜாத்தாக அப்படி கூட எழுதிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஹின்ஸாக நினைவுல குறிச்சு வச்சுக்கோங்க. அப்போ பேடுக்கோ काटने से सूखा पड़ जाता है இல்ல सूखा हो जाता है, सूखा होती है கூட முடிச்சுக்கலாம். அதே ஹோ கூட தா தேதி சேர்க்கலாம் படிச்சோமா அப்படியும் கூட முடிச்சுக்கலாம். மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. எல்லோரிடமும் அன்பாக பேச வேண்டும். எல்லோரிடமும் சப்சே. இந்த பாடத்தில் நிறைய படிச்சோம். எல்லோரிடமும், அனைவரிடமும், சப்சே அன்பாக, பியார்சே பியார்சே அன்பாக முடிஞ்சு போச்சு. பியார்சேனாலும் அன்போடு, அன்பாக, அன்போடு, அன்புடன், எல்லாத்துக்கும் இந்த பியார்சே. பேசுங்கள், போலோ முடிஞ்சு போச்சு. போலோ பேசுங்கள். ஆப் வந்தா போலியே பேசுங்கள். தும்பாக நினைச்சு சொன்னா இருந்தா போலோ. ஆப்பா நினைச்சு சொன்னா தாங்கள் எல்லோரிடம் அன்பாக பேசுங்கள்னா ஆப் சப்சே பியார்சே போலியே. நீங்கள் எல்லோரிடமும் அன்பாக பேசுங்கள். தும் சப்சே பியார்சே போலோ. போலியே, போலோ இதுதான். அந்த தும் வந்தா ஓ, ஆப் வந்தா ஏ, தர்சா. அப்போ சப்சே பியார்சே போலோ முடிஞ்சு போச்சு. அடுத்தது 8வது வாக்கியம் பாருங்க. நாம் வாய் மூலம் பேசுகிறோம். முh से வாய் மூலம், வாய் வழியாக, வாய் ஒழியா, வாயோடு. அப்போ मुंह से பேசுகிறோம், बोलते हैं, பேசுகிறோம். சிம்பிளா முடிச்சிட்டோம். हम मुंह से बोलते हैं, बोलते हैं. ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கியம் தான். அப்பா வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகிறார். அப்பா பிதாஜி, பாபு அப்படின்னு படிச்சிருக்கும்பா. பிதாஜி घर से வீட்டிலிருந்து, घर से வெளியே बार 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 घर से बार निकलते हैं போடலாம். கிளம்புகிறார், வெளியே செல்கிறார். ரவானா होते हैं வெளியே கிளம்பி போறாரு அப்படி சொல்லலாம். அப்போ பெரும்பாலும் இதுக்கு அந்த அர்த்தம் கிட்டத்தட்ட நெருங்கி தான் வரும். अब पावनासम से अंबासंतरम के लिए அல்லது पावनासम से अंबासंतरम को 5 मिनट 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 मिनटங்கிறது நிமிடம். 5 मिनट के एक இது நம்ம ஏற்கனவே படிச்சோம். 5 मिनट के एक गाड़ी है. बस बस से ना बस கூட நீங்க எழுதலாம். इंग्लिश बस है எழுதலாம், गाड़ी है எழுதலாம். ओके, अब पावनासम से अंबासंतरम के लिए அல்லது अंबासंतर को 5 मिनट के एक बस है, एक गाड़ी है. எல்லாம் சரியா எழுதியிருக்கீங்களா? ஒரு திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த திருப்பி போடல. நான் சொல்கிறது வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதாங்கிறத எழுதி பாருங்கள். மாதிரி நீங்கள் எழுதினதை வீடியோ போட்டு பாருங்கள். அது கரெக்டாக வருதா, நம்ம எழுதியிருக்கோமா, நம்ம சொன்ன விஷயங்கள் அதில் சேர்த்துருக்கோமா, அதை பாருங்கள். தொடர்ந்து நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.